ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் வந்து மெம்பர்ஷிப் லைவ் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதாவது அதில் நடக்கிற ஸ்கேம் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சு. 10,000 வியூஸ். என்ன மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கு வந்து 10,000 வியூஸ் ஒரு லாங் வீடியோக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அது நல்லா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் அதே மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். இந்த வாட்டி சூப்பர் சாட் லைவ்ல நடக்கிற சூப்பர் சாட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு லைவ்ல சூப்பர் சாட்டுங்கிற பேர்ல 20 ரூபாயில இருந்து 2000 3000 சொல்லிட்டு நீங்க அனுப்பி சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல ஏமாறுறீங்களா? யூடியூப் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து சூப்பர் சாட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 20 ரூபாயிலேருந்து 2000 3000 சொல்லிட்டு அனுப்பலாம். அது அந்த சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூபே அந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ அது வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்கேமாக வந்து மாறிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சில சேனல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்களோட லைவ்ல. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5000 வந்து இன்னைக்கு சூப்பர் சாட் ஏர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 பேர்கிட்ட இருந்து ஒரு மினிமம் சூப்பர் சாட் அது ஏர்ன் பண்ணணுங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்காக அவங்க வந்து காய்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, டார்கெட் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கங்கிற மாதிரியான வார்த்தைகளை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. லைவ்க்கான மோட்டிவ் என்னங்கிறதையே மறந்து அந்த சூப்பர் சாட்காக மட்டுமே அந்த லைவ வந்து கிரியேட் பண்றாங்க. இன்னும் சிலர் வந்து ஃபேக்கா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க. லைக் வந்து ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலி அண்ட் உடம்பு முடியாம இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து நீங்க சூப்பர் சாட் பண்ணுங்க. உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாவே வந்து ஒரு லைவ் நான் வந்து எப்பவுமே அத பத்தி பேசுறேன் அப்படின்னா, அந்த லைவ் எல்லாம் நான் போய் பார்ப்பேன். அவங்க முன்னாடி போட்ட லைவ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுல வந்து அப்படி எமோஷனலா பேசின வார்த்தைகள்லாம் எது உடம்பு சரியில்ல எனக்கு கொஞ்சம் சூப்பர் சாட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரம் பண்ணுங்க. 10 வந்துருச்சுன்னா 10 பேர் ஒரு மினிமம் ரூ. 20 அனுப்புங்க. இல்லன்னா ரெட் அனுப்புங்க, பிங்க் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸ்டார்ட்டிங்ல எனக்கு புரியல. கொஞ்சம் ரெட் பண்ணுங்க, பிங்க் பண்ணுங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் நான் அந்த சூப்பர் சாட்குள்ள. பிங்க்னா 1000, ரெட்னா 2000 அந்த மாதிரி அமௌண்ட் போல இருக்கு அவங்க மென்ஷன் பண்றது. அமௌண்ட் சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு கலர மென்ஷன் பண்றாங்க. இது எந்த மாதிரியான ஒரு கேக்குறாங்க தெரியல. ஒரு சேனல் நல்ல கன்டென்ட் ரீச் ஆகுது. நல்ல ஒரு ஒரு நல்ல சோஷியல் மோட்டிவோட அவங்க வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணலாம். அது தப்பே இல்ல. அதுக்காக தான் ஃபீச்சர்ஸ் வந்து யூடியூப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அத வந்து ஒரு எமோஷனலா ஒரு பிளாக்மெயில் பண்ணி, எமோஷனலா வீக் ஆக்கி அத வாங்குறது வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சூப்பர் சாட் பண்றவங்களுடைய கமெண்ட் வந்து பின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கமெண்ட் பின் பண்றதுனால, சூப்பர் சாட் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அது நீங்க கமெண்ட் பின் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கமெண்ட் பின் பண்றேன். இல்ல 10 மினிட்ஸ் பின் பண்றேன்ருவாங்க. அவங்களுடைய சூப்பர் சாட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏத்தா மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு சப்போர்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா இது ஒரு பிரஷர் தான். அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட டார்கெட்ட நம்ம அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அவங்களுடைய டார்கெட்டங்கிறது ரொம்பவே ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷன் தான் நான் சொல்வேன். அது வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் அப்படிங்கிறது தானா குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க அனுப்புற சூப்பர் சாட் மணி ஃபுல்லாவே வந்து அவங்க அந்த கிரியேட்டர்ஸ்க்கு போய் சேருதான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இதுல யூடியூப்க்கு வந்து கமிஷன் இருக்கும். யூடியூப்க்கு கமிஷன் இல்லாம எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே யூடியூப் வந்து ஆட் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கமிஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு உங்களுடைய பணம் ஒரு ரூ. 100 இருந்தாலும், அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு டைம் வந்து யூஸ் ஆகும். என்னைக்கோ ஒரு கட்டத்துல அந்த ரூ. 100 கூட இல்லாத நிலைமையில நம்ம நிக்கும்போது தான், ச்சே வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாரி நம்ம தோணும். நாட் ஒன்லி நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு அனுப்புறது மட்டும் சொல்லல. நம்ம வந்து அ தேவையில்லாத செலவு பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து அத யோசிக்கணும். நம்ம இந்த செலவு வந்து கரெக்ட் தானா? நம்ம இது பண்ணலாமா? இது இந்த செலவு பண்றதுனால அவங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். இப்ப அந்த கேரண்டி வந்து இதுல இருக்காது. கண்டிப்பா நீங்க அனுப்புற ரூ. 100 அவங்க கிட்ட போய் சேருமான்னு கேட்டா கிடையாது. நடுவுல வந்து யூடியூப் கமிஷன் போகும். ஸோ அத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் டெய்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பர் சாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அது கன்டென்ட்டா? கிடையாது. கலெக்ஷன். யோசிச்சுக்கோங்க. டெய்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. டெய்லி வந்து அமௌண்ட் வருது. டெய்லி இதே நினைச்சிட்டு இருந்தேன்னா, அது எப்படி கன்டென்ட் ஆகும்? அது கலெக்ஷன்ஸ். அவங்க டெய்லி கலெக்ஷனுக்காக தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அத ரீச் பண்றாங்க. எனக்கு எப்படி அவ்ளோ காசு அனுப்புறாங்கன்றது எனக்கு தெரியல. செல்லக்குட்டீஸ் அனுப்புங்க, செல்லக்குட்டீஸ் அனுப்புங்க. நான் பார்த்த லைவ்ல சொல்றேன். நான் இது சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். மேபி நீங்க லைவ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ செல்லக்குட்டீஸ் அனுப்புங்க. தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். பிங்க் அனுப்புங்க, ரெட் அனுப்புங்கன்னும்போது
வாட் இஸ் திஸ் ப்ரோ? ராங் ப்ரோ. அப்படிதான் மாரி தான் இருக்கு. நல்ல வீடியோஸ் போடுறாங்களா? நீங்க உங்களுக்கு புடிச்சிருக்கா? சப்போர்ட் குடுங்க. தப்பே இல்ல. அண்ட் அ உங்களுடைய எமோஷனலி பிளாக் பண்ணி உங்ககிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அந்த லைவே அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அங்க போனாலே உங்களோட மைண்ட் மாறிடுது. அனுப்பிடுறேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. இன்னொன்னு சூப்பர் சாட் பண்ணணும் சூப்பர் சாட் கன்டென்ட்ட நான் வந்து இதுல போடணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஒரு ரூ. 20 ஒரு லைவ்க்கு அனுப்புனேன். ஏன் இது சும்மா பார்த்தாலே தெரியுதா? ஏன் அனுப்புறோம் அப்படின்னு கேட்டா, அது எவ்ளோ ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் பாருங்க. நம்ம ஜஸ்ட் சூப்பர் சாட்ல ₹20 கலெக்ட் இது பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நம்ம ஜிபேவோட அமௌண்ட் பாஸ்வேர்ட் போட்ட உடனே போயிடுது. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். அதனால யார் வேணாலும் சீக்கிரமா பண்ணிடலாம். நீங்க சும்மா பண்ணி பார்க்கலாம்லாம் பண்ணீங்கன்னா, உங்க காசு போயிடும். ஸோ நோ ட்ரை. நான் வந்து அத ட்ரை பண்ணேன். சரி மினிமம் தானே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ₹20 அமௌண்ட் சென்ட் பண்ணி செக் பண்ணேன் இந்த ஒரு வீடியோக்காக. சப்போர்ட் பண்றவங்க, நெறைய காசு இருக்கவங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க போய் அந்த வலையில விழுந்துராதீங்க. பிரஷர் பண்ணி, உங்கள பிளாக் பண்ணி, உங்ககிட்ட மணி வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் சப்போர்ட்டே கிடையாதுங்க. அதுக்கு பேர் கண்டிப்பா ஸ்கேம் தான். நீங்க அந்த ஸ்கேம்க்குள்ள போய் சிக்கிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமௌண்ட் லைவ் பார்க்குறவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஸோ காச அனுப்பி மாட்டிக்காதீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். ஸோ மெம்பர்ஷிப் லைவ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அத நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க டைம் இருந்தா போய் மறக்காம அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.